4 பேர் இருக்குமே. அது அந்த அவங்களுக்கு மேடமும் இருக்காங்களே. இல்லை மேடம், அதுக்கு இல்லை. அவங்க அங்கே உட்கார்றது நல்லது நான் சொல்கிறேன். நமக்கு குழப்பமா இருக்கும், அதுதான் சொல்லுவேன். நம்ம என்ன பேச தோணுது உங்களுக்கு? எனக்கு சிந்தனை வந்து ஒரு பெரிய விஷயங்கள் வந்து பெரிய இதுகளாக இருக்கும்போது ஈஸியாக கிடைக்கும். ஒரு குழப்பங்கள் வரும்போது நம்ம டவுன் இல்ல, ஆகிடும். இயற்கைக்கு மாறா நீங்க பண்றதா சொல்றீங்க. ஆமாம், அத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் நான் கேட்கிறேன். இயற்கைக்கு மாறுதலாக தான் நான் இப்போ குழம்பு எனக்கு பேச்சே மாறுது. நானும் நாட்டுக்கட்ட மாரி ஆயிடுறேன். அது கொஞ்சம் அங்கிட்டு வச்சுருங்க. அவரு ஏன் இருக்கிறதுனால என்ன? இல்லை நீங்க மேடம், குழப்பங்கள் வரக்கூடாது மேடம். சரியா என்னப்பா? இருக்கு. நான் வந்து தனிமையில் வாழ்கிறேன். நான் ஃபேமிலி மேன் கிடையாது, பேச்சுலர் கிடையாது. நான் வந்து பேச்சுலர்னா குடும்பம் கிடையாது, சொத்து கிடையாது, வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. பேக்ரவுண்ட் அந்த தள்ளி எங்க உட்கார சொல்லவா? அங்கே உட்காருங்க. அங்கே அந்த சோஃபால. அங்கே உட்கார சொல்லுங்க. அதான் ஒன்று என்னை பார்க்காம உட்காரணும். அதான் முதல்ல சொல்றப்ப 3 பேரா இருக்கக்கூடாதுன்னு நீங்க. அதுவும் ரைட் தான். பொதுவாக இது வந்து நல்லது நான் சொல்லுவேன். இல்லையே, இப்ப இங்க எல்லாரும் இருக்காங்களே, எத்தனை பேர் இருக்காங்க? இல்லைம்மா, அதுக்காக இல்லைம்மா. ஆ, நான் சொல்கிறது வேற, நீங்கள் நினைக்கிறது வேற. ஆ. ஏன்னா எனக்கு அண்ணன் பாருங்களேன், ஏதாவது அது மேடம், நான் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு கண்டுபிடிச்சேன். கோடிக்கணக்கில் சம்பாதிக்க ஆசைப்பட்டேன் சிறு வயதில். அப்போ யாரும் செய்யாத ஒன்று செய்யணும்னு பார்க்க போகும்போது இந்த இதை யாருமே செய்யலை. இதை கண்டுபிடிச்சா நம்ம பல கோடி சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில் வந்து ஏமாளி வேலை நான் பார்த்த வேலை. இது வந்து ஏமாறுற வேலை. இப்ப யாரையோட தோட்டத்துல ஆ, வறட்சியா இருக்கு, ஆமாம், சுத்தமா மழையே இல்ல, ஆமாம். நீங்க வந்து கொஞ்சம் மழை பெய்ய வைங்க ஆ, அப்படின்னு கூட்டிட்டு போய் யாராவது பண்ணிருக்காங்களா? அப்படி பெஞ்சிருக்கா மழை? நிறைய இடங்கள் நடக்கலாமா? நீங்கள் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து இல்லையா நீங்கள்? வீடியோ விடுங்க, நான் உங்களை நேரடியா கேக்குறேன். இந்த ஷோக்கா தானே வந்திருக்கீங்க, நேரடியா ஆமாம்மா, விளக்கம் சொல்ல நான் தானே வந்து வர வந்திருக்கீங்க. வச்சு தானே இவ்வளோ வீடியோ வச்சு டிவிலெலாம் யூடியூப்பில் போட்டிருக்கேன், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். நான் கேட்டது சார், ஆ, இன்னார் தோட்டத்துல அந்த மாதிரி போய் நீங்க நிகழ்ச்சி அந்த பண்ணிருக்கீங்களா? இங்கே மழையை இருக்க வர வச்சு. மெட்ராஸ் ஏரியிலே இருந்து வர வச்சேன்ல. 5 ஏரியிலையும் போய் வர வச்சு தான் வெள்ளமானது உங்களுக்கு. அன்றைக்கி ஒரு நாள் அடித்த வெள்ளம் எக்ஸ்ட்ரா அடிச்சிச்சு, அந்த வெள்ளமாகி போச்சு. ம். அன்றைக்கி எனக்கும் தன் பயம் இருந்தது, உயிர் பயம் இருந்தது. நானும் செத்து போகணும்னு நினச்சிட்டு. செம்பரம்பாக்கம் ஏரி உடைஞ்சதுக்கே நீங்க தான் காரணங்கிறீங்களா? அதாவது ஒரு அழிவு சக்தியை எல்லாம் விரும்பி கேட்பாங்க, ஆக்கக்கூடிய சக்தியை விட்டுருவாங்க. அதேமாதிரி சென்னை குடிநீர் சார், என்னதான் இருந்தாலும் அப்படி பண்ணிருக்கலாமா நீங்க? இல்லைங்கம்மா, நான் வேணும்னா செய்கிறேன். நானாக வர வச்சாதான் அது இயற்கை. நானே நினைக்கல. அது அவர் நான் வந்து அலைஞ்சு இளைஞ்சி நீங்க மழை. தானே சொன்னீங்க. ஆ, நீங்க தான் சொன்னீங்க. ஆமாம். அன்னைக்கு வந்து வெள்ளம் கொஞ்சம் வந்து அதிகமா வர வச்சுட்டேன், அதனால அப்படி அதெல்லாம் ஆயிடுச்சுன்னு. அதாவது இதெல்லாம் நிறைஞ்சது. ஒரு நாள் அது ஏற்கனவே பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் காமிச்சாங்க. சென்னை அழிவும் போட்டிருக்கான். அன்றைக்கி நான் வந்து இன்னொரு விஷயம், அன்றைக்கி வந்து நானே என்ன அறியாமல் கையில் காசு இல்லாமல் இருந்தேன். பிறகு என்ன ஆகிப்போச்சு, சூரியனை கொஞ்ச நேரம் பார்த்தேன். சூரியன் வந்துடுச்சு. வந்த உடனே வெயில் வந்துச்சு. அது எங்க வரைக்கும் வந்தது சூரியன்? எங்க வந்தாரு சூரியன்? வானத்தில் 2 நாள் ஈட்டால இருந்தோம்மா அங்கே மெட்ராஸில். தெரிஞ்சாருன்னு சொல்றீங்களா? சூரியன் தெரிஞ்சாரு. தெரிஞ்சு வெளியே வந்தோடனே வெயில் ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மழை கிடையாது. அது நீங்க எனக்கு சூரியனை பார்த்ததும் வந்துட்டாரு. வந்துட்டா எனக்கே ஆச்சரியம். என் மேலே நான் என்ன காரணம் அப்படி நானே பயந்துட்டு இருக்கேன் வீருக்கு. அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு சக்தி எனக்கு ஒத்துழைச்சு. ம். ஏதோ இயற்கை சக்தியா, பூர்வ ஜென்மமா, தெய்வ சக்தியா, அப்பாற்பட்ட சக்தியா, இல்லை நான் மனித சக்தி தான் செய்கிறேன்னா எனக்கே தெரியல. நான் கோமா ஸ்டேஜுக்கு ஆகிட்டேன். அதிகமாக சம்பாத்தியம் பண்ணி அதிகமாக உழைக்கிறோன்னா கோமா ஸ்டேஜ் ஆனேன். எப்படி அப்புறம் இவ்வளோ இதுவா இருக்கீங்க? கோமா ஸ்டேஜ்ல இருந்து எப்படி வெளியே வந்தீங்க? எப்படின்னா தனியாக சுய உணர்வோடு இருக்கேன், அதனால வர்றேன். நீங்களே வெளியே வந்துட்டீங்க. ஆமாம், நான் என்னை யாரும் கிறுக்கனாக்க முடியாது. அவங்க தான் கிறுக்கனாக்குவாங்க. கோமா ஸ்டேஜ் இருந்தாலும் என்னை கிறுக்கனாக்க முடியாது. ஏன்னா நான் அதிகமாக உண்மை பேசி. இல்ல சார், கோமா ஸ்டேஜ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும்.